ஆசிரியர் பெருமாட்டி ருக்மணி அவர்களை படும்பாடு பற்றி பேச வணங்கி அழைக்கிறேன். மாதமார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா நெருப்பு குரலில் ஒரு கருப்பு குயிலின் பெயரால் ஒரு சிந்தனை கூடத்தை அமைத்து இன்றைக்கு அற்புதமான ஒரு நிகழ்வினை அமைத்து தந்து எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கின்ற பாரதிதாசன் சிந்தனை கூடத்தை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, மிகச்சிறந்த இந்த பட்டிமன்றத்திற்கு நீதிபதி பொறுப்பினை ஏற்று நல்ல தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நாடறிந்த நற்றமிழ் பெருந்தகை எங்களின் சிந்தனை பெட்டகம் செந்தமிழ் ஊற்று தமிழ் குற்றால அருவி நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத்தன் அவர்களே, இரண்டு அணிகளிலும் மிக சிறப்பாக வாதாடி அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அடாது மழை பெய்தாலும் விடாது தமிழை கேட்போம் என்று திரளாக இங்க கூடி அமர்ந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, இலக்கியங்களில் நான் இந்த மக்கள் படுகின்ற பாடு என்ன பேசப்பட்டிருக்கின்றது என்றே தெரியாமல் தொலைக்காட்சியில் தொலைந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற குசேலர்களுக்கெல்லாம் இலக்கியங்களில் மக்கள் படும் பாட்டையும் பண்பாட்டையும் இப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தரமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற குபேரா ஜெய்சங்கர் அவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, மிக அற்புதமாக இரண்டு பேரும் வந்து பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் பேசியதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஒருத்தர் ரொம்ப வேகமா ஓடி வந்தார். ஆரம்பமே இப்படி இருக்கு. டாக்டர், கோபாலுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுன்னார். எதை வச்சுப்பா சொல்றேன்? கிணத்துல விழுந்த ராமுவை காப்பாத்திட்டான் டாக்டர். அப்படியா? வாவா ஓடி போய் பார்க்கலாம். ஒருத்த ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சா அவனை காப்பாத்தணுங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா உண்மையாவே அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சுதான் போயிருச்சு, வா போய் பார்க்கலான்னு வந்தார் டாக்டர். வந்து பாக்குறாங்க, கோபால் நின்னுட்டு இருக்கான், ராமு கீழே படுத்துட்டு இருக்கான். கிணத்துல விழுந்த ராமு கீழே படுத்து கிடக்குறான், பைத்தியமா இருக்கிற கோபால் நின்னுகிட்டு இருக்கான். டாக்டர் கேட்டார், கோபால், ராமுவை என்ன செஞ்சேன்? டாக்டர், ராமு கிணத்துல விழுந்துட்டான் டாக்டர். சரி, நான் உடனே குதிச்சு அவனை தூக்குனேன் டாக்டர். சரி, ரொம்ப நனைஞ்சிருந்தான் டாக்டர், கழுத்தை பிடிச்சு புழிஞ்சிட்டேன் டாக்டர். இதுக்கு அவன் காப்பாத்தாமே இருந்திருக்கலாம். அவன் 4 பேரை கூப்பிட்டு யாராவது வந்து காப்பாத்திருக்க. தலைப்பை இப்படி கழுத்தை பிடித்து பிழிந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். பண்பாட்டை பற்றி இலக்கியங்கள் பேச வேண்டும். என்ன பேசல? ராவணன் வந்து நிற்கின்றான், கையிலே ஆயுதம் இல்லை. ராமன் எதிரிலே போராடக்கூடியவன், கையில் ஆயுதம் இல்லாதவன் எளிதா வீழ்த்தி சாகடிக்க முடியும். இன்று போய் நாளை வா என்று பண்பாட்டை சொல்லி காண்பித்தான் ராமாயணம் சொல்கின்றது இல்லையா? ஊசி எள்முனை அளவு, ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன்னு சொன்ன சொந்த பங்காளி அவனை வந்து போர்ல கொன்னுட்டாக்கா ஒரு வம்சமே அழிந்து போய்விடுமே, நான் இறுதி வரை போரை தொடவே மாட்டேன் தர்மன் சொன்னா பண்பாட்டை சொன்னது இல்லை. என்ன சொல்லல பண்பாடுன்னு கேக்குறான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்கின்றார், நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு பண்பாடு, ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு பண்பாடுன்னு எங்க அணித்தலைவர் சொன்னாரு, அது உண்மையா இல்லையா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்கின்றார், இறைவனை பார்த்து, இடிக்கப்படுவதில் நீ இடிக்கப்படுகிறாயா, கட்டப்படுவதில் நீ கட்டப்படுகிறாயா? இடிக்கப்படுகின்ற ஆலயத்தில் இறைவன் இடிக்கப்படுகின்றானா? அல்லது உங்களுக்கு உங்களுடைய ஆலயத்தை இடித்து விட்டு நாங்கள் எங்களுக்காக ஆலயம் கட்டிக் கொள்வோம் என்று கட்டுகின்றார்களோ அந்த கட்டடத்தில் இறைவன் எழுகின்றானா, கட்டப்படுகின்றானா? இல்ல, என்ன பண்பாடு இது? பண்பாடா? இவ்வளவு தரமான 2 காப்பியங்கள் இந்திய நாட்டின் மிகச்சிறந்த காப்பியங்கள் சொல்லப்பட்ட, அதுக்கப்புறம் நம்ம தமிழில் எவ்வளவோ இலக்கியங்கள் எவ்வளவு பண்பாட்டை சொல்லி கொடுத்துச்சு. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க சொன்னீங்க அந்த குறையை நிறைவு செய்ய வேண்டும் என்று. நீதிபதி அவர்கள் எது குறையாக இருக்கிறதோ, பண்பாட்டு குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். பண்பாட்டு குறைவு ஏற்பட்டிருப்பதை காட்டிலும் இன்றைக்கு நாம் படுகின்ற பாடு அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த பண்பாடு தெரியாம போச்சு, இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் பண்பாட்டோட வாழ
நான் ஒத்துக்கொண்டு உண்மைக்கு புறம்பாக பேச வரவில்லை. இருந்தாலும் படும்பாடு பண்பாடு குறைந்து போனதால் படும்பாடு அதிகமாக இருக்கின்றது, அதை சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். என்ன பண்பாட்டை பத்தி பேசுறீங்க? நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று, படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று சொன்னார்கள். இல்ல நடமாடிட்டு இருக்கிற ஏழைக்கு கோயில் வாசல்ல உட்கார்ந்துறவனுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணிட்டு போப்பா, உள்ள இருக்கிற இறைவனுக்கு அது போய் சேரும்னு சொன்னாங்க. உள்ள இருக்கிற இறைவனுக்கு நீ போய் செஞ்சேன்னா அது இங்க வந்து சேராது. ஒண்ணு இல்ல, கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா சொன்னார். போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் போட்டோம்னா அது வந்து தபால் அலுவலகத்துக்கு போய் சேரும், திரும்ப அவங்க வந்து திரும்ப யாருக்கு உரிய இடத்துக்கு போகுமோ அங்க போய் சேரும் இல்லையா? ரொம்ப அழகா விளக்கம் சொன்னார் இந்த மாதிரி. அது போல யாருக்கு செய்யணுமோ எங்க குறைவு இருக்கின்றதோ அதை சரிப்படுத்தணும். என்ன பண்பாட்டை பத்தி பேசுறீங்க? ரொம்ப அழகா நொந்து போய் ஒருத்தர் சொன்னார், ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக. பண்பாடா? ஜோடி நம்பர் 1 சொல்லி இன்னைக்கு தொலைக்காட்சியில ஆடிட்டு இருக்கான் இன்னொருத்தன் ஜோடியோட. இது பண்பாடா? இன்னொருத்தன் ஜோடியோட ஆடிட்டு இருக்கிறது பண்பாடான்னு கேக்குது. இந்த மாதிரி அப்ப படும்பாடு அவன் கூட ஆடிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாள்னா அவ புருஷனுக்கு எத்தனை பதில் சொல்லணும்? அத கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா கட்டிக்க போறவன் எத்தனை கேள்வி கேட்பான்? எவ்வளவு படும்பாடு வந்து சேரும் இல்ல? அப்ப படும்பாடு அதிகமாக இருக்கின்றது இல்லையா? அதை யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சமாவது. மண்ணு, நதி, மலை, நாடு எல்லாத்துக்கும் பெண்ண பேர் வச்சிருக்கீங்களே இல்ல? தாய் நாடு, தாய் மொழி, கங்கை, காவிரி எல்லாத்துக்கும் பெண் பேரை வச்சிருக்கீங்களே. இந்த மண்ணுல ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கு உரிமை இல்லையே, இது என்ன நாடுன்னு கேக்குறேன். இப்படி படும்பாடு இருக்கின்றதுன்னு சொன்னா என்னையா பண்பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பண்பாடு போயிருச்சு, அதனாலதான் நாங்க படும்பாடுல இருக்கோம். தனக்கு பின் தான் தானம்னு பழமொழி எழுதி வச்சிருக்கோம். தனக்கு மிஞ்சினாதான் தானமா இல்ல? அப்ப இது பண்பாடா? தனக்கு மிஞ்சி தானம் என்பது பண்பாடா? பசியை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப வள்ளுவனை பத்தி சொன்னீங்க. ரேவதி அவர்கள் மிக அழகாக திருக்குறளை பற்றி பேசினார்கள். வள்ளுவனுக்கு 2 இடங்களில் கோபம் வருகின்றது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், இந்த நாட்டில் பிறந்த மக்கள் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலக இயற்கையான ஆண்டவனுக்கே சாபம் கொடுக்கிறார். இறைவனுக்கே சாபம் கொடுக்கிறான். பிச்சை எடுத்து ஒருத்தன் இந்த உலகத்துல வாழணும்னா அவனை படைச்சதா சொல்லப்பட்ட கடவுளை நீ கெட்டு போடா செத்து போடான்னு இறைவனுக்கு சாபம் கொடுக்கின்றான் வள்ளுவன். அப்ப இந்த நாடு எப்படி இருக்கு? பசியை பத்தி பாட்டுல சொன்னா புரியாதுங்க, பட்டாதான் தெரியும். பாட்டுல சொல்லிட்டாலும் பசி புரிஞ்சிடாது. வேகாத உடலை வெந்து வேக வைத்துக் கொண்டிருக்கையில் வேகாத உடலை வேக வைத்துக் கொண்டிருக்கையில் அடிவயிற்றில் வெந்து கொண்டிருக்கிறது பசி. ரொம்ப அழகா இந்த நிலைமையை பார்த்து ஒருத்தர் எழுதணும். ஏ சிதைய சீக்கிரம் எரி, ஏ சிதைய சீக்கிரம் எரி, வெட்டியான் வீட்டில் அடுப்பெரிய வேண்டும். என்ன இன்னைக்கு எங்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? அணித்தலைவர் வந்து சொன்னார் அவை பாட்டை பத்தி, பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துடற்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இன்னைக்கு இளைஞன் சொல்றான், பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து எனக்கு நீ தா, சங்கத்தமிழ் 3 இந்தா. பசி நல்லா இருக்கு. என்னனால இப்ப இந்த நாட்டுல வாழுகின்ற எத்தனை பெண்களுக்கு காய்கறி வித்துட்டு இருந்தாங்க, 9 மணிக்கு மேல கடையை கட்டிட்டு போறாங்களே, இதுக்கப்புறம் போய் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சோறாக்கி போடணும்ல. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா இந்த காய்கறியை நாளைக்கு இது பணமாக்க முடியுமோ, எதையோ ஒண்ணு கஞ்சி காசி ஊத்திக்கலாம், எதையோ ஒண்ணு வாடி போன காய்கறியை கொண்டு போவாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நல்ல புதுசா இருக்கிற காய்கறி எடுத்துட்டு போகவே மாட்டாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் ரிலையன்ஸ் போயிடு. ஆமா, வாடி போன காய்கறிகளை கொண்டு போய் தன் மக்களுக்கு ஆக்கி போடுகின்ற அந்த பெண் பாடுகின்றாள் வறுமையிலே.